Hello everyone, welcome to TAFIS Institute of Central Examinations. நான் உங்கள் ஜேபி. இது நம்ம TAFIS கடலூர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா the focus test series ஓட டெஸ்ட் நம்பர் 11க்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். சரி, என்ன மேம் இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேலண்டர், கிளாக், இன்இக்வாலிட்டி பசில்ஸ் இருக்க மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இந்த 30 கொஸ்டின் இருக்க போகுது. நல்லா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. கிளாக் தான் இருக்கு. What is the angle between two hands of a clock when the time is shown by the clock is 8 PM? கடிகாரத்துல மணி 8 இருக்கிறப்போ அந்த சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும், அதாவது மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும், மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி நமக்கு. சோ யூஸ்வலா பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு கிளாக்ல ஒன் மினிட், அதாவது ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் இது எவ்வளவு டிகிரின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரியா இருக்கும். சரியா? இது எவ்வளவு டிகிரியா இருக்கும் போது 60 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்க போகுது. ஓவராலா 360 டிகிரியா. நமக்கு என்ன சொல்றாங்க, 8 o'clock சொல்றாங்க. ஸோ அப்ப 8 o'clock எப்படி இருக்க போகுது, எனக்கு இங்க குட்டி முள்ளு இங்க பெரிய முள்ளு இருக்க போகுது. அப்ப இதோட ஓவரால் ஆங்கிள் எவ்வளவு தான் உங்களுக்கு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30. தென் 430s ஆர் எவ்வளவு, எனக்கு 120 டிகிரி அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் B is the right answer. Fine. அடுத்து பார்க்கலாம். Question number 2 பாருங்க. Find the angle between the hour hand and the minute hand of the clock at 6:10 அப்படி சொல்றாங்க. ஸோ இது வந்து அழகா ஃபார்முலா வச்சும் போடலாம். இன்னொன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, 1 ஹவருக்கு. ஓகே, 1 ஹவருக்கு 16 மினிட்ஸ் நமக்கு தெரியும். அதுல 1 மினிட்டுக்கு அவர் ஹேண்ட் இருக்கு இல்லையா, இந்த அவர் ஹேண்ட் இருக்காங்கல்ல, 1 மினிட்டுக்கு இந்த அவர் ஹேண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் டிகிரி நகரும், அதாவது 0.5 டிகிரி நகருவாங்க. மினிட் ஹேண்ட் என்ன பண்ணுவாங்க, 6 டிகிரி நகருவாங்க. சரியா? இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சம் போடுவோம். பட் ஆனா இப்போதைக்கு ஒரு ஃபார்முலா வச்சு போடுவோம். ஒரு டம்மும் ஒரு மாதிரி சொல்லி தரேன் நான். இப்ப இந்த சம்முக்கு என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ணலாம், இந்த டிகிரிஸ் பேஸ் பண்ணி போடுவோம். கிளாக்ல பாருங்க, எனக்கு 6:10 எப்படி இருக்க போகுது, 12 6 3 9 1 2 4 5. 6:10க்கு 6ல இருந்து 7 நோக்கி கொஞ்சமாச்சும் என்ன பண்ணிருக்கும், அந்த மணி முள் நகர்ந்திருக்கும். கரெக்டா? அப்ப எனக்கு சென்டர்ல இருந்து 6 to 7 ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது. பட் 10னா 10 மினிட்ஸ் கரெக்டா எனக்கு ஷார்ப்பா தெரியும் எங்க இருக்க போகுது, 2 கிட்ட இருக்க போகுது. ஓகே, இவ்வளவுதான். 6:10 முடிஞ்சிச்சு. இப்போ இதோட ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எனக்கு இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கலாம். எப்பயுமே இந்த ரைட் ஆங்கிள்ஸ், அதாவது கிளாக் வைஸா கண்டுபிடிங்க. எது ஆப்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 360 இருந்து மைனஸ் பண்ணியே போடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ அப்ப இப்படி பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30. How many 30s? 4 30s இருக்கு. ஸோ 120 டிகிரி. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இந்த 6ல இருந்து 2 வரைக்கும் டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஞ்சோண்டு இடம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இவர் யாரு, அவர் ஹேண்ட். ஓகே, அதாவது மணிமுள். மணிமுள்ளு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போகும்னு சொல்லியிருந்தோம், 1/2 டிகிரி போகும்னு சொல்லியிருந்தோம். அப்ப 6ல இருந்து 7 நோக்கி 10 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போயிருக்கும், 10/2 போட்டாலும் எனக்கு என்ன கிடைச்சிடும், 1/2 டிகிரி நகர்ந்து கிடைச்சா 5 டிகிரி கிடைச்சிருப்பாங்க. கரெக்டா? சோ அப்ப 6ல இருந்து 7 நோக்கி எவ்வளவு டிகிரி நகர்ந்திருப்பாங்க, 5 டிகிரி நகர்ந்திருப்பாங்க. சோ 120 + 5 is 125 டிகிரின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா மேம்? இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எனக்கு ஃபார்முலா வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா 30h - 11m/2. ஸோ இதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ பார்க்கலாமா? 30h ஹார் எவ்வளவு, எனக்கு 6 hours. ஸோ ஹெச்ன்றது இங்க ஹார், எம்ன்றது மினிட், ஹார் என்ன 6. அப்ப 30 × 6 - 11 மினிட்ஸ் எவ்வளவு, எனக்கு 10. ஸோ 110 minutes / 2 போட்டுக்கலாம். ஸோ எவ்வளவு கிடைப்பாங்க, எனக்கு 55 நீங்க கிடைக்க போகுது. 3 6 ஆர் எவ்வளோ, 180. ஸோ 180 - 55 is 125 டிகிரின்னு கிடைக்க போகுது. சரியா? ஸோ எப்படி போட்டாலும் ஈஸி தான். ஸோ நான் சஜஸ்ட் பண்றது இந்த மெத்தட்ல போடுங்க. இப்படி போடுறப்போ சம்டைம்ஸ் மைனஸ்ல ஆன்சர் கிடைக்குது. அப்படி மைனஸ்ல ஆன்சர் கிடைச்சுன்னா என்ன கிடைக்கணும், நம்மளுக்கு பெரிய கோணம், அதாவது பிக்கர் ஆங்கிள் கிடைப்பாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருக்க மாதிரி ஸ்மாலர் ஆங்கிள் வேணும்னா அது என்ன பண்ணணும், 360 இருந்து மைனஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போறது மூலமா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சஜஸ்ட் பண்றது இந்த மாடல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி தியரிட்டிக்கலா கொஸ்டின் கேட்கறப்ப இந்த மாடல் நம்மளுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ஃபார்முலா இஸ் ஆல்வேஸ் ஃபார்முலா, அதுக்கு மட்டும் தான் அது ஹெல்ப் பண்ண போகுது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த டாபிக்ல எனக்கு நாலேஜ் வேணும்னா இந்த மெத்தட் இஸ் பெஸ்ட். ஓகே, நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கொஸ்டின் ஒரு மெத்தட்ல போடுவோம். அடுத்து பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. A smaller of two angles between the hour hand and the minute hand at 3:52
ஓகே 352க்கு என்ன ஆங்கிள் கேக்குறாங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா, 30h minus 11m/2. ஓகே தீட்டா இது. ஸோ என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம, 30h ஹார் எவ்வளோ எனக்கு 352. ஸோ 30 into 3 52 மினிட்ஸா. ஸோ 11 into 52/2. ஸோ அப்படிதான் கிடைப்பாங்க நமக்கு. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே கேன்சல் பண்ணா 26. ஸோ 26 into 11 பண்ணா 286 அப்படின்னு கிடைப்பாங்க. ஸோ 3 3s are 90 minus 286. இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, மைனஸ்ல ஆன்சர் கிடைக்குமா, இதுதான் அந்த சொன்ன நான் செகண்ட் ஸ்டெப் பண்ணோம்னு சொன்னேன். ஸோ 286னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, எனக்கு 286 minus 90னா 206 and 196 அப்படின்னு கிடைச்சிருப்பாங்க. 196ன்றது மைனஸ் வேல்யூ. இதுதான் என்னன்னா பிகர் ஆங்கிள் எபோவ் 180 போயிடுச்சா மைனஸ்ல ஆன்சர் கிடைக்குது. இது என்ன பண்ண 186 பாருங்க ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே ஆப்ஷன்ல இருக்கு. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, ஸ்மாலர் ஆஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டாங்க. தப்பு பண்ணீங்கன்னா தப்பு, முடிஞ்சு போச்சு வேலை. ஸ்மாலர் ஆங்கிள் கேட்டா ஸ்மாலர் ஆங்கிள்ன்றது 180க்கு கம்மியா தான் இருக்க போகுது. அப்ப 196 வச்சு என்ன பண்ணலாம், 360 டிகிரி மைனஸ் 196 டிகிரி ஆனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைப்பாங்க, 164 டிகிரின்னு கிடைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நல்லா தெரிஞ்சுக்கும். நம்மளுக்கு 196 கிடைச்சா, கிடைச்சோடனே அவளை பார்த்தா ஆன்சர்லயும் இருக்கலாம், தப்பாயிரும், முடிஞ்சு போச்சு சொல்லி ஃபைனா. ஸோ நல்லா போட்டுமே ஆன்சர் தப்பா போட்டுறதுக்கான காரணம் தான் இது. அதனாலதான் அந்த மெத்தட் சஜஸ்ட் பண்ணேன் நான். இதை கேர்ஃபுல்லா போடுறோம்னா நோ ப்ராப்ளம், மைனஸ் கிடைக்குதுன்னா அப்ப அது பிக்கர் ஆங்கிள் தான், ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் பாருங்க 4. If the hour hand of clock moves by 26 degree, ஒரு கிளாக்கோடைய மணிமுள் 26 டிகிரி நகருதுன்னு சொல்றாங்க. ஒரு மணிமுள் என்ன பண்ணுது, 26 டிகிரி நகருது. சரியா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஹேண்டு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போகும், அரை டிகிரி போகும். அப்ப 26 நிமிஷம் போயிருக்குன்னா 26 டிகிரி போயிருக்கும்னா எத்தனை நிமிஷம் போகி இருக்கும் அவனுக்கு, இன்டூ 2 பண்ணா கிடைச்சிருமா எனக்கு, எவ்வளவு மினிட்ஸ் ஆயிருக்கு, 52 மினிட்ஸ் ஆயிருக்கு. சரி 52 மினிட்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின் என்னன்னு பாருங்க, பை ஹவு மெனி டிகிரிஸ் டஸ் தி மினிட் ஹேண்ட் மூவ் டியூரிங் தி சேம் டைம். அந்த சேம் டைம்ல அந்த மினிட் ஹேண்ட் எவ்வளவு டிகிரிஸ் மூவ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ஆஸ் ஐ செட் முன்னாடி சொல்லியிருந்தேன், மினிட் ஹேண்ட் 1 டிகிரிக்கு, அதாவது 1 மினிட்டுக்கு. இப்ப பாருங்களேன், இது 1ல இருந்து 2 இருக்கா, 1 2 3 4 5 ஸ்பேசஸ் இங்க இருக்குமா, இந்த ஒரு ஸ்பேசஸ் தான் நம்மளுக்கு 1 மினிட். அந்த 1 மினிட் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்பேஸ் தான் 6 டிகிரி. அதனாலதான் மினிட் ஹேண்ட் 1 மினிட்டுக்கு 6 டிகிரி போகுதுன்னு சொல்லுவோம். அப்ப 52 into 6 பண்ணா எனக்கு மினிட் ஹேண்ட் எவ்வளவு டிகிரி போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ 52 into 6னா 6 5s are 30. ஸோ 300 plus 12 என்ன கிடைச்சிருக்கும், 312 டிகிரின்னு கிடைச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் தெரியாம எதுவுமே பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. How many times the hands of a clock are right angle to each other in 24 hours? ஓகேவா, எவ்ரி 1 ஹவருக்கு என்ன பண்ணும், எனக்கு கிளாக் வந்து ரைட் ஆங்கிள் 2 தடவை மேக் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 2 மணி வரைக்கும் 2 தடவை மேக் ஆவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் 3 o'clock அந்த பீரியட்லயும் 9 o'clock பீரியடும் ஒரே ஒரு தடவை தான் எனக்கு என்ன பண்ணும், ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப அதனால நான் என்ன பண்றேன், 12 மணி நேரத்துல எனக்கு எத்தனை தடவை ஆகும்னு பார்த்தா டபுள் பண்ணி எல்லாம் டக்குன்னு 24 சொல்றாங்க. கிடையாது, 3 o'clockலயும் 9 o'clockலயும் ஒரு தடவை தான் ஆகும். அப்ப 12 ஹவர்ஸ்ல எனக்கு 22 டைம்ஸ் ஆகும். கொஸ்டின் என்ன நமக்கு 24 hours. அப்ப அப்படியே டபுள் பண்ண கிடைச்சிரும்ல. ஸோ 44 டைம்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. If number 1 on the clock is replaced by the letter M, அதாவது இந்த கிளாக்ல 1 என்ற நம்பரை என்ன பண்றாங்க, M ன்னு ரீப்ளேஸ் பண்றாங்க. அடுத்து 2 என்ன பண்றாங்க, N ன்னு ரீப்ளேஸ் பண்றாங்க. இதே மாதிரி சோன் போயிட்டே இருக்கு. அதாவது M வந்து 1 வந்து M என்ற எழுத்து வச்சு, 2 என்றது N வச்ச எழுத்து வச்சு மாத்துறாங்க. இதே போல எல்லாத்துக்கும் மாத்திட்டா 21 மணிக்கு மணிமுள் எந்த எழுத்தின் மீது இருக்குன்னு கேக்குறாங்க. 21 மணினா என்னது, ரயில்வே டைம். ஸோ 21 ஹார்ஸ் என்ன நமக்கு 9 o'clock அப்படின்னு அர்த்தம். சரியா, 9 o'clockக்கு அவர் ஹேண்ட் எந்த பக்கத்துல இருக்கும், எந்த லெட்டர்ல இருக்குன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். 1ன்றது எம்மா, அப்ப 9 கிட்ட போகணும். 1ல இருந்து +8 பண்ண 9 போவோமா, அப்ப M ல இருந்து +8 பண்ண என்ன கிடைக்கும், 13 + 8 is
21 U முடிஞ்சு போச்சு. ஸோ U தான் என்ன பண்ணும் எனக்கு 9 கிட்ட இருப்பாங்க. ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, இல்லைனா மேம் எனக்கு இதெல்லாம் வரல சொல்லி பாருங்கன்னா. ஸோ 2 என்ன 3. ஓகே, சொல்லி பாருங்க. 3 O, 4 P, 5 Q, ஓகேவா, 7 R, 8 S, சாரி 8 T, U, 9 அப்படின்ற மாதிரி கிடைச்சிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கேலண்டர் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ சேம் மந்த் சேம் டேட் டிஃப்ரெண்ட் இயர், அதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம். 18th Feb 2005 என்னன்னு கொடுத்துறாங்க ரெஃபரன்ஸ், நமக்கு ஃப்ரைடேன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் 18th Feb 2007 என்ன டே அப்படின்னு கேக்குறாங்க. இதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே, என்ன பண்ணணும், எனக்கு எத்தனை சேம் டேட் இருக்கா, சேம் இயர் மந்த் இருக்கா, இயர் மட்டும் வேற இருக்கா, ஆட் டேஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆட் டேஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், இந்த இயருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 2 வருஷம். நடுவில் ஏதாவது லீப் இயர் இருக்கா, இருக்கு. என்ன லீப் இயர் இருக்கு, ஸோ லீப் இயர் இல்ல. 5க்கு 7க்கு டிஃபரன்ஸ் 2. அப்ப என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா கேட்டா 5ல இருந்து 7க்கு நம்ம ஜம்ப் ஆகி தான் வரோம். ஸோ பிளஸ் தான் பண்ணணும். ஃப்ரைடேல இருந்து +2 பண்ணணும். ஃப்ரைடேல இருந்து +2 பண்ணா சாட்டர்டே அண்ட் சண்டே. ஆன்சர் என்ன கிடைப்பாங்க எனக்கு, சண்டே, விச் இஸ் 18 February 2007 இஸ் சண்டே அப்படின்னு கிடைப்பாங்க. ஆப்ஷன் ஏ, ஞாயிற்றுக்கிழமை என்பது சரியான விடையா இருக்கு. ரைட். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. Find the angle between the hour hand and minute hand at 5:40 அப்படின்னு சொல்றாங்க. 5:40க்கு அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் ஆங்கிள் கேட்கறாங்க. நம்ம இப்போ இந்த மெத்தட் வச்சு போடுவோமா, ஒன்னொன்னு ஒரு மாதிரி போடுவோம் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ 5:40க்கு எப்படி இருக்க போகுது எனக்கு ஆங்கிள் 6, 5, 7, 8, 9. ஸோ 40னா ஷார்ப்பா 40 இருக்க போதும். 5:40க்கு 5 to 6ல ஏதோ ஒரு இடத்துல நகர்ந்துருக்க போறாங்க. ஓகே, 5 to 6ல நகர்ந்துருப்பாங்கன்னா இங்க வைக்க போறாங்க. முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹோலா இருக்க 30 டிகிரிஸ் கால்குலேட் பண்ணிப்போமா. இவங்க ஒரு 30, இவங்க ஒரு 30. அப்ப எனக்கு 30 + 30 60 டிகிரி கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 6ல இருந்து 8 வரைக்கும் கண்டுபிடிச்சோம். இப்போ 5ல இருந்து 6 வரைக்கும் எவ்வளவு நகர்ந்திருக்கோம், அது எனக்கு வேண்டாம். கரெக்டா, இவ்வளவு தூரம் நகர்ந்துருக்குல்ல, இது எனக்கு வேண்டாம். இன்னும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதுதான் எனக்கு வேண்டும். அப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கு அவர் ஹேண்டு 1 மினிட்டுக்கு என்ன பண்ணிருக்கும், ½ டிகிரி போயிருக்கு. கரெக்டா? அப்ப எவ்வளவு மினிட்ஸ் ஆயிருக்கு எனக்கு, 40 மினிட்ஸ். ஸோ 5:40 இருக்கு இல்லையா, 40 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கும், 20 டிகிரி நகர்ந்திருக்கும். அதாவது 40 × ½ போட்டாலும் முடிஞ்சு போச்சு. 40 × 0.5 போட்டா எனக்கு 20 டிகிரின்னு கிடைச்சிருப்பாங்க. அப்ப 20 டிகிரி என்ன பண்ணிருச்சு, இது நகர்ந்துருச்சு. எனக்கு பேலன்ஸ் இருக்கவும் தான் வேணும், அவன் தான் எனக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளவு டிகிரி இருக்கும், 10 டிகிரி இருக்கும். ஆட் பண்ணா 70 டிகிரி அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? சரி, நீங்க இதே இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா வச்சு போட்டு பார்த்து ஆன்சர் கரெக்டா வருதான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம பார்ப்போமா. சரி, 5 30 × 5 -11 × 40/2. ஸோ 20 னா எனக்கு 220 கிடைச்சிருப்பாங்க. 3 × 5 னா 150 - 220 கிடைச்சிருக்கும். என்ன ஆன்சர் கிடைச்சிருப்பாங்க, 70. ஓகே, ஆப்ஷன் சி. A clock is started at noon. ஒரு கிளாக் என்ன பண்ணுது, மதியமா ஸ்டார்ட் ஆகுது. 20 minutes past 5 the hour hand has turned through. ஓகேவா, 5 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடி இருக்கு அந்த கிளாக். மதியானம் ஆரம்பிச்சு 5 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடி இருக்கு. அதுல மணி மூணு ஒரு சுற்றி விட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை எவ்வளவு டிகிரி சுத்தி இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. எனக்கு மணிமூல் என்ன பண்ணணும் தெரியும், ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி போகும் தெரியும், 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி போகும் தெரியும். அப்ப 5 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி போயிருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க. 5 × 30 எவ்வளவு கிடைச்சிருப்பாங்க எனக்கு, 150 கிடைச்சிருப்பாங்க. மிச்சம் 20 நிமிஷம் இருக்கா, 20 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போயிருக்கும், 10 டிகிரி போயிருக்கும். அப்ப 150 + 10 is 160 டிகிரி அப்படின்றது 160 டிகிரின்றது தான் ஆன்சர் ஆக போகுது. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? என்ன எதை வச்சு போட்டோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஹேண்ட், அதாவது மணிமுள் எனக்கு என்ன பண்ணும், 1 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு எனக்கு 30 டிகிரி போவாங்க. அப்ப 5 மணி நேரத்துக்கு 5 × 30 நான் என்ன பண்ணேன், 150 எடுத்தேன். திரும்ப இந்த மிச்சர்களே 20 நிமிஷம், இந்த 20 நிமிஷத்துல 1 நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி போகும் தெரியும். அப்ப 20 நிமிஷத்துக்கு என்ன பண்ணிருக்கும், 10 டிகிரி போயிருக்கும். அப்ப 150 + 10 is 160 போட்டிருக்கும். ஓகேவா?
Question number 10 பாருங்க. If in a water image of a clock shows time as 11:35, what is actual time in the clock? ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கான வாட்டர் இமேஜ் கேட்கறாங்க, இல்ல ஒரு வாட்டர் இமேஜ் டைம் கொடுத்து அது ஒரிஜினல் டைம் கேட்கறாங்கன்னா அப்படியே கண்ணு மூடிட்டு 17:19 போட்டு அதுல இருந்து கிவன் டைம் மைனஸ் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைப்பாங்க? 11:35 55. ஸோ இங்க எனக்கு 6:55 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் இருக்க போது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? மறந்துடக்கூடாது இதை. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. இஃப் 30 April 1983, ஓகேவா, 30 April 1983 சாட்டர்டே, சனிக்கிழமை அப்படின்னு சொல்றோம். ஓகே, வாட் வாஸ் தி டே ஆஃப் தி வீக் ஆஃப் 13 August 1989? மேம் மேல வந்து சேம் டே சேம் மந்த் இருந்துச்சு, இங்க என்ன ஆயிடுச்சு, வேற டே வேற மந்த் வந்துச்சு, வேற இயரும் வந்துச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லி தட்டோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா கிவன் டேட்டை ஆஸ்க்டு இயருக்கு கொண்டு வந்துருங்க. அதாவது கொடுக்கப்பட்டிருக்க மாசம் இருக்கு இல்லையா, தேதி இருக்கு இல்லையா, அதை கேள்வியில கேட்டிருக்கப்பட்டிருக்க இயருக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ 1989 என்னன்னு பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் 30 April 83 தெரியும், 30 April 89 கண்டுபிடிக்க போறோம். 83க்கும் 89க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? எனக்கு இயர் வைஸ் 6 years டிஃபரெண்ட் இருக்கு. சரி, எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட், அது நடுவில் ஏதாவது லீப் இயர் இருக்கான்னு பார்த்தா 84 ஒரு லீப் இயர், 88 ஒரு லீப் இயர், அதையுமே சேர்த்துக்கிறேன். முடிஞ்சு போச்சா? அப்போ 6 + 2 அப்படின்னு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். இதுல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? ஆட் டேஸ் சொல்றீங்களா மேம்? ஆட் டேஸ் என்ன அப்படின்னா ஒரு வாரத்துல இருக்கிற உபரி நாட்கள் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாள் இருக்குன்னா 7 நாள் போக மீதி 3 நாள் இருக்கு, அதான் உபரி நாள். ஓகேவா? ஒரு வருஷத்துல நார்மல் இயர்ல எத்தனை உபரி நாள் இருக்கும்? ஒரு உபரி நாள் இருக்கும். அதாவது 365 சொல்றோம் இல்லையா, 365 நாள்ல 7 அளவாக போக, அதாவது வாரங்கள் போக மீதி எனக்கு எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள் இருக்கும், அதான் ஆட் டே. இதுவே லீப் இயர் வந்தா 366/7 வந்தா எனக்கு 2 ஆட் டேஸ் கிடைப்பாங்க. சரியா? அந்த கணக்கு தான் இது. 6 ஆட் டேஸ் எடுத்துட்டோம். லீப் இயர் எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா, அதனால அந்த 2 முடிஞ்சு போச்சா? அப்ப 8ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 8/7 பண்றப்ப எனக்கு மீதி என்ன கிடைப்பாங்க? 8/7 பண்றப்ப மீதி கிடைக்குது இல்லையா, அந்த மீதி தான் எனக்கு ஆட் டேஸா இருக்கு. சரியா? அப்ப ஆட் டேஸ் எனக்கு 1 கிடைப்பாங்க. சனிக்கிழமையில இருந்து +1 பண்ண போறேன். சனில இருந்து +1 பண்ண என்ன கிடைப்பாங்க? சண்டே, சாட்டர்டே. ஓகே, சாட்டர்டே +1 இஸ் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கிடைக்குது. முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த இயருக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப என்ன மேம் பண்ணணும்? நடுவில் இருக்க டேஸை கவுண்ட் பண்ண போறோம். எப்படி கவுண்ட் பண்ண போறோம்? ஏப்ரல்ல மீதி எத்தனை நாள் இருக்கு? ஒண்ணுமே இல்லை, 30ஆம் தேதி தான் கடைசி. ஏப்ரல்ல மொத்தமே 30 நாள் தான். அடுத்து என்ன மாசம் இருக்கு? மே மாசம் இருக்கு. மே மாசத்துல எனக்கு 31 நாள். இப்படி எழுதணுமான்னு கேட்டா வேணும், அப்படிலாம் போட தேவை. அழகா போடும்போதே கால்குலேட்டிவா போடுங்களேன். 31ல ஆட் டேஸ் எவ்வளவு இருக்கும்? 4, 28 போக மீதி 3 நாள் மிச்சம் இருக்குமா? அந்த 3 நாள் மட்டும் எடுத்துக்கலாமா? இப்படியும் போடுங்க, அப்படியும் போடுங்க. ஓகேவா? அடுத்து ஜூன்ல எத்தனை நாள் மொத்தம்? 30 நாள். உபரி நாள் எத்தனை இருக்க போகுது? 2 நாள் தான் இருக்க போகுது. நான் சஜஸ்ட் பண்றது கீழே நான் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, இதைதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மேல இருக்கிறது கொஞ்சம் பிகினரா இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜூலைல மொத்தம் 31 நாள். 31 நாள்னா எத்தனை ஆட் டேஸ் நமக்கு? 28 போக மீதி 3 ஆட் டேஸ் இருக்க போதும். அண்ட் பேலன்ஸ் ஆகஸ்ட்ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்துப்பேன். 13 நாள் இருக்கு. 13ல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கேட்டா 7 போக மீதி 6 நாள் இருக்கு. சரியா? ஒண்ணும் இல்லை, இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல வகுத்து கிடைக்கிற ஆட் டேஸை பிளஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை கூட்ட கஷ்டமா இருக்கா? அதனாலதான் இதை பண்றோம். So 5 + 8, so 5 + 3 is 8, 8 + 6 is 14. முடிஞ்சு போச்சு. இதை ஆட் பண்ணி பார்த்தா 31, 30, 90, 100, 105 கிடைப்பாங்க. 105 7ஆல வகுக்கிறப்ப மீதி வருமா? வராது. சரியா? 15 7 105 முடிஞ்சு போச்சு. 14 7ஆல வகுக்கிறப்ப மீதி கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ ரிமைண்டரே இல்ல. அப்ப இது வந்து ஹோலா 7ஆ டிவைட் ஆகுது. அதனால எனக்கு என்ன அர்த்தம்? there is no odd days. எந்த ஒரு ஆட் டேஸ் உபரி நாட்களுமே கிடையாது. அப்ப அப்படியே இந்த மாதிரி 0 வந்தா என்ன பண்ணணும் மேம் அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் டே தான் ஆன்சர், சண்டே. கிவன் டே மீன்ஸ் சாட்டர்டே கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா லாக் பண்ணி சண்டேன்னு, அந்த சண்டே தான் ஆன்சரா இருக்கும். ஞாயிறு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. புரிஞ்சதா? Question number 12 பாருங்க. How much angular distance will be covered by the minute hand of a correct clock
in a period of 3 hours 10 minutes. 3 மணி 10 நிமிடத்துல 3 மணி நேரம் 10 நிமிஷத்துல இந்த மினிட் ஹேண்டு எவ்வளவு டிகிரி கடந்திருக்கும் கேக்குறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் 1 மணி நேரம்னாலே மினிட் ஹேண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க சுத்தி வருதா, இது எவ்வளவு டிகிரி 360 டிகிரி. அப்ப அதே மாதிரி 3 மணி நேரம்னா 3 × 360 போட்டா முடிஞ்சா என்ன கிடைச்சிருப்பாங்க, எனக்கு 1180 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகே, அடுத்து 1080 1080 கிடைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த 10 மினிட்ஸ் இருக்காங்க. 1 மினிட்டுக்கு 6 டிகிரி நமக்கு தெரியும். 1 மினிட்டுக்கு 6 டிகிரினா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, 10 மினிட்டுக்கு எவ்வளவு டிகிரி போயிருப்பாங்க, 60 டிகிரி போயிருப்பாங்க. சாட் பண்ண என்ன கிடைப்பாங்க, எனக்கு 41,140 டிகிரின்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 1140 டிகிரின்றது தான் கரெக்டான விடையா இருக்கும். புரிஞ்சா? What is the day of the week on 22nd July 2023? மேம் இந்த மாதிரி வெறும் டேட்டு கொடுத்தா கோட் போட்டு பார்க்கணும். நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பேன், அந்த கோடெல்லாம் படிக்கணும் மேம். எனக்கு எக்ஸாம்ல கரெக்டாக மறந்தது. நானும் அதே கேட்டதுதான். என்னதான் ஷார்ட்கட்லாம் வச்சு பாடுறாலும் அந்த எக்ஸாம் சூட்ல வந்து அந்த கோட்ஸ் எல்லாம் மறந்து போயிருது. சரியா? அப்புறம் தான் என்ன வச்சு பார்க்கலாம், நம்மளுக்கு நல்லா தெரியுமா, ஒரு ரெஃபரன்ஸ் டேட் இருந்தா அதை உங்களுக்கு போட தெரியும் தானே. இன்னைக்கு என்ன எக்ஸாம் டேட், இன்னைக்கு என்ன டெஸ்ட் டேட், நம்மளுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போற அன்னைக்கு அந்த எக்ஸாம் டே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன டேட்டு, 19/4/2026 சண்டேன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் டேட்டும் டேவும் தெரியும் இல்லையா? இல்ல உங்களோட பர்த்டே டேட் கண்டிப்பா தெரியும் இல்லையா? பர்த்டே டேட்லாம் போட்டா ரொம்ப பெருசா டிஸ்டன்ஸ் வரும். நம்மளுக்கு கிட்ட ஏதாவது டேட் தெரிஞ்சா வச்சு போட்டுக்கலாம். கிவன் டேட்டுக்கு கிட்ட ஏதாவது டேட், கன்ஃபார்ம் டேட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த டேட்டுக்கு இந்த டே தான் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை வச்சு போட்டுக்கலாம். இப்போ நானும் ரொம்ப கொஞ்சம் 20s 90s கிட்ட போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யாரோட பர்த்டேவோ இல்லை என்னோட பர்த்டேவையோ அது கன்ஃபார்ம் வச்சு போட்டுப்பேன். இல்லாட்டி ரொம்ப 40s கிட்ட போறாங்க, 90s 50s கிட்ட எல்லாம் போறாங்கன்னா சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையா சுதந்திரம் கிடைச்சது. அப்ப August 15 வந்து வெள்ளிக்கிழமை 47, அதை வச்சு வந்து ரெஃபரன்ஸ் போடுவேன். இப்ப எனக்கு இது 23 தான் கிட்டதான் இருக்கு. நான் எதை வச்சு போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டை வச்சு போறேன். 19 ஏப்ரல் 2026. என்ன கிழமை? சண்டே. ஓகேவா? அப்ப 22 ஜூலை 2023 என்ன பார்க்க போறோம். சோ ரிவர்ஸ்ல வர போறோமா? அப்ப எனக்கு 19 ஏப்ரல் 2023 என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுத்துக்கு எவ்வளவு இயர்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு? 3 இயர்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. நடுவுல லீப் இயர் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. என்ன லீப் இயர் இருக்கு? 2024 இஸ் லீப் இயர். அப்ப 3 + 1 is 4. 4 odd days. இது 7 பேருக்கெல்லாம் வகுக்கலாம் முடியாது. அப்ப சண்டே +4 பண்ண, சண்டேல இருந்து -4 பண்ண போறோம். என்ன வரும்? 26ல இருந்து 23க்கு ரிவர்ஸ்ல வரும். சோ -4 பண்ணா இன்னைக்கு சாட்டர்டே, ஃப்ரைடே, தர்ஸ்டே, வெட்னஸ்டே கிடைப்பாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வெட்னஸ்டே நம்ம ரெஃபரன்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த டே உடைய 23 வெட்னஸ்டே கண்டுபிடிச்சிருக்கும். இப்ப இங்க இருந்து என்ன பண்ண போறோம், ஜூலைக்கு நம்ம ஜம்ப் பண்ண போறோம். ஏப்ரல்ல மீதி எத்தனை நாள் இருக்கு? 11 நாள் இருக்கு. 11ல ஆட் டேஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? 11/7 மீதி எவ்வளவு இருக்கும்? 4 இருக்குமா? சரி, 4. அடுத்து மேல 31 நாள். 31 நாள் ஆட் டேஸ் எவ்வளவு கிடைச்சிருப்பாங்க? எனக்கு 3 ஆட் டேஸ் இருந்திருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஜூன். ஜூலை தான் இருக்கு. ஜூன்ல மொத்தம் 31 நாள். சரி, 30 நாள். 30 நாள் 2 ஆட் டேஸ் இருந்திருப்பாங்க. ஜூலைல 22 டேஸ் தான் நம்ம கணக்கு பண்ண போறோம். ஓகே, 22nd தானே வரும். அப்ப 22னா 21 போயிடும். 3 21 போவ மீதி ஒரு ஆட் டேஸ் இருக்குமா, அதை எடுத்துட்டேன். அப்ப 7 கேன்சல் ஆகி பேலன்ஸ் 3 ஆட் டேஸ் இருப்பாங்க. இந்த 3 பிளஸ் பண்ணும் மைனஸ் பண்ணுமான்னு கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. நம்ம 23 ஏப்ரல் இருந்து 23 ஜூலை வரும். ஸோ ஆட் தான் ஆகணும், பிளஸ் தான் ஆகணும். வெட்னஸ்டேல இருந்து +3 பண்ண போறேன். தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஆன்சர் என்ன நமக்கு? சாட்டர்டே. சனிக்கிழமை 3 கூட்டணும். புதன்கிழமை 3 கூட்டம் என்ன கிடைப்பாங்க? சனிக்கிழமை கிடைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி, சாட்டர்டே இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Question number 14 பாருங்க. A clock is started at noon, by the time 1:40 the hour hand has turned through in degrees. மதியத்துல இருந்து ஒரு கடிகாரம் தொடங்கி 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மணி நேரம் உள்ள எத்தனை கோணம் மாறி இருக்கும் கேக்குறாங்க. ஓகேவா? 1 hour 40 minutes. 1 மணி நேரம் 40 நிமிடத்துக்கு மணிமுள்ள பத்தி பேசுறோம். மணிமுள் என்ன பண்ணும்? அவர் ஹேண்ட் என்ன பண்ண, எனக்கு 1 மினிட்டுக்கு ½ டிகிரி போகும்.
சரியா? ஓகே, அப்போ 1 ஹவருக்கு என்ன பண்ணணும்? 30 டிகிரி போகும். இந்த டேட்டா எனக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். சரியா? அப்போ 1 ஹவருக்கு என்ன பண்ணிருக்கும்? 30 டிகிரி போயிருக்கும். பேலன்ஸ் 40 மினிட்ஸ் இருக்கா? 40 மினிட்ஸ்க்கு அரை டிகிரி போயிருந்தா 40 × 1/2 போட்டா என்ன கிடைப்பாங்க எனக்கு? ஸோ 20 டிகிரி கிடைப்பாங்க. ஸோ 30 + 20 is 50 டிகிரி அப்படின்றது தான் ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். 50 டிகிரி அப்படின்றது ஆன்சர் நமக்கு. ரைட்டா? Question number 15 பாருங்க. How many times are the hour and the minute hands of a clock at right angle in a period of 2 days? நம்ம மேலேயே பார்த்தோம். 12 ஹவர்ஸ்க்கு என்ன டைம் பார்த்தோம்? 22 டைம்ஸ் பார்த்தோம். 12 ஹவர்ஸ்க்கு 22 டைம்ஸ். ஓகேவா? 24 ஹவர்ஸ்க்கு 44 டைம்ஸ். அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்கோம்? 48 ஹவர்ஸ். அதாவது என்ன கேட்கறாங்க? 2 டேஸ். 2 டேஸ் எத்தனை ஹவர்ஸ்? 48 ஹவர்ஸ். அப்ப இது டபுள் ஆயிட்டா 88 டைம்ஸ் கிடைக்குமா? முடிஞ்சு போச்சு. ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 88 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Question number 16 பாருங்க. At what time between 2:30 p.m. and 3:30 p.m. will the hands of a clock be together அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 2:30 மணி முதல் 1:30 மணி வரை எந்த நேரத்தில் கடிகாரத்தின் முட்கள் ஒன்றாக இருக்கும்? அதாவது 0 டிகிரி எவ்வளோன்னு கேக்குறாங்க. 0 டிகிரி வரணும் அந்த மாதிரி. அதாவது நம்ம பண்றலாம் பாப்பீங்க இல்லையா? 12 மணிக்கு அந்த மாதிரி கேஸ்ல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி 2:30 எந்த டைமுக்கு கரெக்டா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம டீட்டா நமக்கு தெரியும். டீட்டா எவ்வளோ? 0ன்னு தெரியும். இந்த ஃபார்முலா வச்சு தான் போட போறோம். ரைட்? டீட்டா தெரியும் நமக்கு. டீட்டா இஸ் 30h - 11m/2. ஓகே, ஸோ இதில் ஃபில் பண்ணா போதும். டீட்டா 0 நமக்கு. 30 ஹார்ஸ் எவ்வளோ? நமக்கு 2க்கு அப்புறம் போச்சுக்கேன். 2 நல்லா நீங்களே பாருங்க, ஈஸியாகவே போடலாம். 2:30க்கு இப்படி இருக்க போகுது. சரியா? அப்படியே தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் எங்க ஃபார்ம் ஆகும் கேட்டீங்கன்னா, இப்போ 2:30ல இருந்து இதுக்கு என்னன்றத ஃபார்ம் ஆகுது. ஐயா, இதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஆகுது. நம்ம எந்த ஹார்ஸ் எடுத்துக்கலாம்னா ஹையர், விச் ஹவர்ஸ் ஹையர் எடுத்தாலும் ஈஸியா இருக்கும். ஸோ 3 ஹவர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 3 × h. நெக்ஸ்ட் 11 மினிட்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியாது. மினிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டிவைட் பை 2. ஸோ நம்ம எக்ஸ் சும்மா வச்சுப்போமா? இல்லை எம்னே கூட இருக்கட்டும். ரைட்? எக்ஸ் ஒய்லாம் வேணாம், எம்னே இருக்கட்டும். மினிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த டீட்டா 11m/2 390. ஸோ 2 அங்கே போச்சுன்னா × 2 180 டிவைடட் பை 11 கிடைக்கும். ஸோ இவங்க நமக்கு ஆப்ஷன் எல்லாமே மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்கா? ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷனாக தான் போட்டாகும். 11 வர போகிறாங்க. 180 111 பேலன்ஸ் 70 6 11s. ஓகே, 6 11s are 66. பேலன்ஸ் 4. ஸோ 4/11. 6 4/11 இருக்க ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Question number 17 பாருங்க. Ashoka's watch appears to be 3:55 and looking in the mirror. Then what is the time? Actual time கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ அசோக் என்ன பண்றாரு? எந்திரிச்சு அவர் தூங்கி எழுந்தோன்னு ஒரு கிளாக் பாக்குறாராம். அல்லது 3:55 ஆகுது. அது ஒரிஜினல் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரியா? தலைவர் எத்தனை மணிக்கு எந்திரிச்சா நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப 3:55க்கு மிரர் இமேஜ் தெரியும் எனக்கு. ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி வாட்டருக்கு என்ன சொல்லியிருந்தோம்? 1790 சொல்லியிருந்தோம். மிரருக்கு ஒன்றும் இல்லை, 1150ன்ற நம்பர்ல இருந்து கிவன் டைம் மைனஸ் பண்ணுங்க. இட்ஸ் இனஃப் 3:55. சரியா? 1160 ஆக்சுவலி. 1160ல இருந்து 3:55 மைனஸ் பண்ணா 5 minutes and 8 hours. 85 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். If it will be Tuesday tomorrow, then what day of the week will it be 100 days from today? ஓகேவா? இன்னைக்கு இந்த கிழமைன்னு சொல்லி கேட்கிற கொஸ்டின் போயிட்டு நாளைக்கு இந்த கிழமை 100 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமை இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, அப்ப நாளைக்கு எனக்கு டியூஸ்டே அப்படின்னா ஃப்ரம் டுடே தானே கேட்டிருக்கேன். நம்ம மின்னில இருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன டேவா இருந்திருக்கு? எனக்கு மண்டேவா இருந்திருக்கு. ஓகே, டுடே இஸ் மண்டே, திங்கட்கிழமை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 100 டேஸ்க்கு அப்புறம் ஆட் டேஸ் கான்செப்ட் சொல்லி கொடுத்தனா, அப்ப 100 என்ன பண்ண போறோம்? நம்ம டிவைட் பை 7 பண்றப்போ எனக்கு 98 போக மீதி ஆட் டேஸ் எவ்வளவு இருப்பாங்க? 2 ஆட் டேஸ் இருப்பாங்க. சரியா? டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கடா. 7 டேபிள்ஸ் தெரிஞ்சாலே போதும். இதுக்கு 2 ஆட் டேஸ் இருக்கும். நம்ம ஆஃப்டர் கேட்டிருக்காங்க, பிஃபோர் கேட்டிருக்காங்களா? ஆஃப்டர் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும்? நான் பிளஸ் பண்ணணும். மண்டேல இருந்து +2 பண்ணா டியூஸ்டே வெட்னஸ்டேனா ஆன்சரா இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ வெட்னஸ்டே இஸ் தி
புதன்கிழமை என்பது சரியான விடையா இருக்கு. ஓகேவா? Which date of June 1999? ஓகே, ஜூன் 2099ல என்ன டேட்டு 5 சண்டேவா இருக்குன்னு கேக்குறாங்க. இஃப் 5th June 2022 was Sunday. ஓகே, நமக்கு 5ஆம் தேதி 2022 ஜூன் அப்போ சண்டேவா இருந்தா எந்த டேட்ல 2099 ஜூன்ல வந்து சண்டேவா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம இங்க இருந்து ஜம்ப் ஆகுமா, ஃபர்ஸ்ட் 5 ஜூன் 2099 என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். 20 to 99 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? இயர் எனக்கு 77 இயர்ஸ் இருக்கு. அப்படி டைரக்டா போயிடக்கூடாது, சரியா? அப்படிலாம் போடக்கூடாது. 5 ஆப்ஷன்ல இருக்கும். நீங்க 5 இப்படி போட்டிருந்தீங்கன்னா டைரக்டா போட்டா 5 எனக்கு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. தப்பு பண்ணக்கூடாது. நடுவில் லீப் இயர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ 77 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர்ஸ் கண்டுபிடிக்குது? ஒன்றும் பெரிய மழைலாம் கிடையாது. 77 4 பண்ணுங்க. 77ல எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு? ஸோ 80 76. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 19 ஃபோர்ஸ் இருப்பாங்க. ஸோ 77 + 19 எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? 96. ஓகேவா? 96 டிவைடட் பை 7 பண்ண போறோம் நம்ம. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஓவராலா டிஃபரன்ஸ். ஓகே, இந்த லீப் இயர் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கிடைக்குது இல்லையா? இந்த ஓவரால் டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 7 பண்ணணும். ஓகே, இப்போ 17 21 போக பேலன்ஸ் 5 இருக்க போகுது. சரியா? சண்டேல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம 22 இருந்து 99 வரும். ஸோ +5 தான் பண்ணுவேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. இது என்ன டே எனக்கு? வெள்ளிக்கிழமை. இது 5ஆம் தேதி. அப்ப சண்டே எப்போ வரும்னு கேக்குறாங்க. 5க்கு பிலோ டேட்ஸ் இங்க எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு 4 இருக்கு. அப்படி 4 பார்த்தாலுமே தர்ஸ்டே தான் கிடைப்பாங்க. ஆன்சர் கிடையாது. 5க்கு ஆஃப்டர் தான் போக போறோம். சாட்டர்டே, சண்டே. அப்ப 2 நாள் தள்ளி போனா சண்டே கிடைக்குதா? இப்போ ஃப்ரைடே +2 பண்ணா எனக்கு சண்டே வருது. 5 + 2 is 7. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஞ்சம் கான்செப்டுவலா புரிஞ்சு போட்டீங்கனால ஈஸியா போடக்கூடிய கொஸ்டின் தான். தப்பு பண்ணாதீங்க. Question number 20. The calendar of 1990 is similar to which year? ஓகே, 1990ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி எந்த ஆண்டை போன்றதுன்னு கேக்குறாங்க. ஸோ இது கேலண்டர் ரிப்பீட்டேஷன் கான்செப்ட் பார்ப்போம். இஃப் இட் இஸ் a லீப் இயர், ஓகே, ஒரு லீப் இயரா இருக்குன்னா நீங்க 28 இயர்ஸ் ஆட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு லீப் இயர் கிடைக்கும். அப்படி 28 ஆட் பண்றப்ப லீப் இயர் இல்லைன்னா அதுக்கு என்ன கான்செப்ட் அடுத்த கொஸ்டின் சொல்லி தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட், லீப் இயர் +1 இயரா இருக்கு. அதாவது இப்ப நம்ம என்ன இயர்ல இருக்கோம்? 2026ல இருக்கோமா? இதுக்கு முன்னாடி என்ன போச்சு? 24 லீப் இயர். அது கூட +2 இயர். அதாவது டிவைட் பண்றப்ப 4 டிவைட் பண்றப்ப மீதி 2 கிடைக்குது. அந்த கதை தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப லீப் இயர் +1 இருந்துச்சு அப்படின்னா you have to add 6 year on it. லீப் இயர் +2 இல்லாட்டி +3 இருக்குன்னா நீங்க ரெண்டுத்துக்குமே 11 இயர்ஸை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆட் பண்றப்ப எனக்கு நெக்ஸ்ட் ரிப்பீட்டிங் இயர் கிடைப்பாங்க. இது என்ன கேட்டகரியில வருது? 1919 சொல்றோம். 1990னா எனக்கு என்ன கேட்டகரியில வருவாங்க? பிளஸ் என்ன கிடைக்கும்? 88னா +2 இயர்ஸா இருப்பாங்க. 2னா என்ன கேட்டகரி? 11 ஆட் பண்ணுமா? ஸோ 1990 + 11னா 2001 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். உங்களுக்கான கேள்வி என்னன்னா 2026 நெக்ஸ்ட் எப்போ ரிப்பீட் ஆகுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Question number 21. If today is Tuesday, okay, இன்னைக்கு டியூஸ்டேவா இருக்கு அப்படின்னா what will be the day after 100 days? மேல பார்த்தோம்ல அதே மாவு தான் இங்க திரும்ப அரைக்க போறோம். ஓகேவா? ஸோ 100 divided by 7 இந்த கதெல்லாம் வேணாம். 7 டேபிள் சொல்றோமா? 98 போச்சா? ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு? எனக்கு 2 தான் ரிமைண்டர் இருக்கு. இப்போ 2 என்ன பண்ணணும்? ஆஃப்டர்னு கேட்டாங்க, பிளஸ் பண்ணணும். யார்ல இருந்து பிளஸ் பண்ணணும்? டியூஸ்டேல இருந்து பிளஸ் பண்ணணும். டியூஸ்டே +2னா வெட்னஸ்டே, தர்ஸ்டே. டி, ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 22. The calendar for the year 2077 will be the same for the year. 2077 எந்த இயர் கேலண்டர் மாதிரியே இருக்கும் கேக்குறாங்க. சரியா? 2077ன்றது லீப் இயரா கிடையாது. சரி, அடுத்து எந்த கேட்டகரிக்கு வருவாங்க? லீப் இயர் +1ல வருவாங்க. ஏன்னா 76ன்றது 4 டேபிள்ல வருமா? அதுக்கப்புறம் +1ன்றது. ஸோ +1க்கு என்ன கேஸ்? நமக்கு 6 பண்ணணும். +6 பண்ணணும். யார் கூட? 2077 கூட. ஆன்சர் என்ன கிடைப்பாங்க? 83 அப்படின்னு கிடைக்க போது. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர்.
And 23 பாருங்க, the calendar of 1372 will repeat after which year? 1372வது வருஷ கேலண்டர் எப்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் கேக்குறாங்க. இப்ப பாருங்க 1372ன்றது ஒரு லீப் இயர். கரெக்டா? மேம் ஒரு லீப் இயரா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை படிச்சு முன்னாடியே கேட்டிருக்கணும். சரியா? அப்ப 1372ன்றது ஒரு லீப் இயரா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த இயர் இருக்கு இல்லையா, இதோட லாஸ்ட் 2 டிஜிட் இதுக்கு 4 டிவைட் ஆனாலே இது லீப் இயர் தான். 72 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 4. ஸோ அப்ப அது லீப் இயர் தான். இதுவே ஒரு செஞ்சுரியா இருக்கு. செஞ்சுரினா என்ன? 1000, 1100, 1200, அதாவது லாஸ்ட் 2 டிஜிட் ஜீரோஸா இருக்குன்னா that year must be divisible by 402. அப்பதான் அது வந்து என்னது லீப் இயரா இருக்க முடியும். சரி, ஓகே. இப்ப நம்ம கான்செப்ட் வரும். இவன் லீப் இயர். லீப் இயருக்கு என்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்தோம்? +28 பண்ணுங்கன்னு சொன்னேன். +28 பண்ணா எனக்கு 1400 கிடைக்கும். 1400 லீப் இயரா? இப்பதான் சொன்னேன் ஒரு செஞ்சுரியா இருக்கு. இந்த செஞ்சுரி என்ன பண்ணணும்? 400 டிவைட் ஆனாதான் லீப் இயர்னு சொன்னேன். 1400 டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஸோ அப்ப இது லீப் இயர் கிடையாது. நீயே சும்மா யோசிச்சு பாரு. ஒரு லீப் இயர் ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கணும்? லீப் இயரா தான் இருக்கணும். நார்மல் இயரா இருக்க முடியுமா? எப்படி February 29 வரும்? வராது இல்லையா? அப்ப இது இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணணும்? லீப் இயர் கேஸ் கிடைக்குது, லீப் இயர்ல 28 ஆட் பண்ற ஒரு இயர் கிடைக்குது, அது லீப் இயரா இல்ல அப்படின்னா இந்த கேலண்டர் ரிப்பீட்டேஷன்ல ஐ ஹேவ் டு ஆட் 40 in given year. சரியா? 40 years ஆட் பண்ணா will get a answer. So 1372 கூட 40 years ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைப்பாங்க? 1412 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 1412வது வருஷம் தான் எனக்கு 1372வது வருஷத்தோட கேலண்டர் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? Question number 24, inequalities. ஓகேவா? இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும்டா கைஸ், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இப்பெல்லாம் பாருங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சிலாஜிசம் மாதிரியே தான். இந்த சிலாஜிசம்ல ஸ்டேட்மெண்ட்டுக்கு படம் வரைஞ்சிட்டு கன்க்ளூஷன்ல எந்த கன்க்ளூஷன் கரெக்ட் தப்புன்னு போடுவோம் இல்லையா, சேம் ஆஸ் இங்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி கன்க்ளூஷனை கரெக்டா தப்பான்னு செக் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா ஒரே ஷார்ட்கட் சொல்றேன். எனக்கு சிம்பிள்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரேக் ஆகக்கூடாது. சிம்பிள்ஸ் என்ன பண்ணக்கூடாது? பிரேக் ஆகக்கூடாது. கிரேட்டர் than or equal or less than or equal or not equal to equal symbol. இந்த ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா இந்த வரப்போற எல்லா கொஸ்டினுமே புரியும். சரியா? O greater than L, greater than or equal to E, equal to P, greater than S, less than A அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்க்ளூஷன் பாருங்க, P greater than A, P greater than A ன்னு கொடுத்துருக்காங்க. P AV கனெக்ட் பண்ற இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. சரியா? எனக்கு சிம்பிள்ஸ் பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா P is greater than S தான், பட் S is lesser than A. அப்ப P greater than Aன்றது எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சு? இந்த சிம்பிள் பிரேக் ஆகி போயிடுச்சு, இங்கே முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வாஸ் ராங். O less than E எப்படி சொல்றாங்க? நல்லா தெரியும். O is greater than E டைரக்டாவே இருக்கு. O greater than E கொடுத்ததுனா கண்டிப்பா இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். ஏன்னா என்ன இருக்குங்க? சிம்பிள்ஸ் பிரேக் ஆகணும்னு வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஒண்ணுமே தப்பு. ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணலாம்? நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். இரண்டு முடிவுமே தப்புன்ற மாதிரி தான் ஆன்சர் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ முடிவு 1 மற்றும் 2 இரண்டுமே உண்மை இல்லை. Question number 25, D equal to C. D யும் C யும் ஈக்குவல் னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, இது நடுவுல கம்மா இருக்கு. அப்ப மூணு விதமா ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரெண்டு இடத்துல இருக்கேன். கம்மா இருக்கிறப்போ அது 3 ஸ்டேட்மெண்ட் தனித்தனியா இருக்குது. சரியா? அப்ப D equal to C ன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தர, மேல எங்கேயுமே ஈக்குவல் கிடையாது. அப்படி இருக்கப்ப இங்க எதை வச்சு அவங்க கம்பேர் பண்ணிருக்க முடியும்? சரியா? அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. T greater than B ன்னு சொல்றாங்க. T is greater than C. சரியா? அடுத்து C is greater than B. அப்ப எனக்கு இந்த கிரேட்டர் than சிம்பிள் பிரேக் ஆகாம வருதா? கொஸ்டின்ல எனக்கு கிரேட்டர் than மட்டும் தான் இருக்கு, ஈக்குவல் இல்ல. சோ அப்ப கிரேட்டர் than மட்டும் நான் கன்சிடர் பண்ணாலே போதும். T is greater than B ன்றது கரெக்டான கன்க்ளூஷன் ஆப்ஷன் B. ஒன்லி கன்க்ளூஷன் 2 is true. முடிவு 2 மட்டுமே உண்மை அப்படின்றதுதான் கரெக்டான விடையா இருக்கு. ஓகேவா? Question number 26. ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கொஞ்சம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், பட் நீட்டா இருக்கு. அதுக்கான 4 கன்க்ளூஷன் கொடுத்துட்டு 4த்துல யாரு கரெக்ட்னு கேட்கறாங்க. ஓகே, ட்ரூ அப்படின்னு தான் கேட்கறாங்க.
சம்டைம்ஸ் யார் வந்து தப்பா இருக்காங்க, மூணுமே கரெக்டா இருக்கும், ஒருத்தவங்க தப்பா இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, E ஈக்குவல் டு எல்னு சொல்றாங்க. E இஸ் நாட் ஈக்குவல் டு எல். ஏன்னா U L தான் ஈக்குவல் டு, பட் இவங்க என்ன ஆகுறாங்க, இங்க சிம்பிள் ஈக்குவல் சிம்பிளா இங்க வரவே இல்லை, பிரேக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் பாருங்க, Q இஸ் கிரேட்டர் தென் V அப்படி சொல்றாங்க. Q கிரேட்டர் தென் Z கிரேட்டர் தென் E Z. இங்க என்ன ஆயிடுச்சு, Q இஸ் கிரேட்டர் தென் V அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, இந்த சிம்பிள் பிரேக் ஆயிடுச்சு. E வரைக்கும் கரெக்டா கண்டினியூ ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு லெஸ் தென் போயிட்டாங்க, B தப்பு. L ஈக்குவல் டு V, ஸோ அதே தான் இங்கேயுமே. யூக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சிம்பிள் பிரேக் ஆயிடுச்சு, சி வராது. கான்ஃபிடண்டா 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்றப்ப 4th ஆப்ஷன் தான் ஆன்சர்னு போட்டு போகலாம். உனக்கு எப்போ கான்ஃபிடண்டா அந்த கான்செப்ட்ல நீ கரெக்டா இருக்க, 3த்தையும் நீ கரெக்டான கான்செப்ட் வச்சு எலிமினேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஈஸியா போடலாம். விச் இஸ் OEM. U கிரேட்டர் தென் E அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. UE எங்க இருக்கு, UE எங்க இருக்கு, UE இங்க இருக்கு. U is greater than V and V is greater than E. ஸோ அப்படியே அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் பிரேக் ஆகாமலே எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி, U greater than E அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி போவோம். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான், எனக்கு ஸ்பிளிட்டா எல்லாம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, MS greater than Q அப்படின்னு சொல்றாங்க. M is greater than N. பட் N என்ன ஆயிடுச்சு, இங்கேயே பிரேக் ஆயிடுச்சு. N வந்து O விட சின்னதுன்னு, அதுக்கப்புறமும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸா தப்பு. O is greater than R. O greater than R ன்னு சொல்றாங்க. O equal to P. ஓகேவா. Q greater than R. ஸோ அந்த ஈக்குவல் இருக்கே மேம், இதுவும் பிரேக் தானு கேட்டா ஈக்குவல் டஸ்ன்னு மீன் பிரேக். ஓகேவா, இது வந்து பிரேக்கை மீன் பண்ணாது, கிரேட்டர் தன் போயிட்டு இருக்கு. இங்க ஈக்குவல்ன்றதுனால ஸோ ஓவும் பியும் காமன். ஸோ அதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகிறதுனால அது வந்து பிரேக்கா கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ரைட். ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். ஒன்லி கன்க்ளூஷன் 2 is true. முடிவு 2 மட்டுமே உண்மைன்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. ஸோ இதுவுமே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு 4 கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அதுல கவுண்டை பேஸ் பண்ணி யார் யார் கரெக்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. K greater than R. K எங்க இருக்கா, K is less than H. H is less than R. கொஸ்டின் என்ன இருக்கு, K is less than R ன்னு கொடுத்துருக்கா. எஸ், K is less than R. கண்டினியூ ஆகுது, பேட்டர்ன் எனக்கு மிஸ்ஸே ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். செகண்ட் பாருங்க, R greater than X. R greater than F. F X எனக்கு காமன், சரியா. ஸோ அப்போ இதுவுமே கரெக்டானதா இருக்கு. H less than X. Hல இருந்து Xக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆயிடுச்சு, சிம்பிள்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. செகண்ட் தேர்ட் ஒன் தப்பு எனக்கு. X is less than K. X என்ன பண்றாங்க, less than K ன்னு சொல்றாங்க. இங்க வரப்ப என்ன பண்ணுது, எனக்கு சிம்பிள் H கிட்ட போறப்ப சிம்பிள் பிரேக் ஆயிடுச்சு. ஃபோர்த் ஒன்னும் தப்பு. ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணலாம், ஒன்லி 1 and 2 ஆர் ட்ரூ. 1 மற்றும் 2 மட்டுமே உண்மைன்னு சொல்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாப்போமா. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. ஆரஞ்ச் ORANGE க்கான ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A is greater than E ன்னு கொடுத்துருக்காங்க, சரியா. ஏக்கும் ஈக்கும் போறப்ப ஈக்குவல் டு ஓகே, அது பிரேக் கிடையாது. பட் இங்க என்ன ஆயிடுச்சு, ஏ கம்மி, ஏ லெஸ்ஸர்னு வந்துருச்சா, ஏ சின்னதுன்ற மாதிரி மீன் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே தப்பு, முடிஞ்சு போச்சு. R is less than or equal to N ன்னு சொல்றாங்க. R is less than or equal to A, then equal to N இருக்கு. ஈக்குவல் டு பிரேக் கிடையாதுன்னு சொல்லியிருக்கானா, அப்ப less than or equalன்றது இங்க இருக்கா, முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஒன்னு கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows is the right answer. ஈஸியா இருக்கா, பார்க்கலாம் ஒரு மாதிரி இருப்பான், அவன் ஈஸி தான். கொஸ்டின் நம்பர் 30 லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது டபுள் ஸ்டேட்மெண்ட். D B W Y W M வச்சு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் B கிரேட்டர் தென் M ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப B M எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல யாரு காமனா இருக்காங்க, W காமனா இருக்கா. B is greater than or equal to W. W is greater than M. இப்ப பார்க்கலாம், இங்க எனக்கு கிரேட்டர் than or equal இருக்கு, அதுதான் பிரேக் ஆகாம வரணும். இதுவே எனக்கு கிரேட்டர் than மட்டும் இருக்குன்னா ஈக்குவல் வருது வரலன்றது மேட்டர் இல்லை. பட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஈக்குவல்ன்றது கண்டினியூ ஆகணும். பிரேக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் பாருங்க,
m is less than d. இப்போ m யும் d எப்படி கனெக்ட் பண்ணலாம்? சேம் அந்த w காமனா இருக்கா? ஸோ அப்போ m is less than w, w is less than d. சரியா? இப்போ m is less than dன்றது என்ன பண்ணுவீங்க? கண்டினியூ ஆகுது, பிரேக்கே இல்ல. செகண்ட் ஒன் வாஸ் ரைட். ஆப்ஷன் ஒன்லி கன்க்ளூஷன் 2 is trueன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த டெஸ்ட்டுக்கு பார்ப்போம். அடுத்த டெஸ்ட்ல இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு டாபிக்ஸ்ல ஒரு ரெண்டு டெஸ்டோட டாபிக்ஸ் சேர்த்து நம்மளுக்கு டெஸ்டா வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கன்சிஸ்டண்டா இருங்க. தேங்க்யூ.